ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 30 வரை 10 நாட்களுக்கான பலன். முதல் நாள் செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை. நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இப்போ 2, 6, 10 இந்த மூணும் ஒரு அணி, பொருள் அணி. சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது, அதே மாதிரி பொருளை சேமித்து வைக்கிறது, அந்தஸ்து கௌரவத்தோட பதவியோடு இருக்கிறது. இந்த 3 பாவங்கள் நமக்கு கடகத்துக்கு 2ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான தனுசு, 10ஆம் இடமான மேஷம். இது மூணுமே நெருப்பு ராசி. இந்த வீட்டில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதில் தான் முதல் நாள் சந்திரன் போகிறார். சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது துலா ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் கடக லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த 4, 12ங்கிற விஷயத்தை இயக்குறார். அப்போ வேலையில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அல்லது ஒரு ஆன் டியூட்டியில் வெளியூர் போயிட்டு வர சொல்லி அனுப்புறது, அப்படி வெளிநாட்டுக்கான ஒரு ஆயத்தமாகிறது, அல்லது செலவுகள் சம்மந்தப்பட்டது, மூலதனம் சம்மந்தப்பட்டது, ஆஸ்பத்திரி சிகிச்சைகள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான ஒரு அமைப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மறுநாள் செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லாபராசியான ரிஷபராசியில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சூரியன் கன்னி ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சூரியன் சிம்மத்தினுடைய பலனை தர்றாரு. அதனால் நமக்கு என்னென்னா, சேமிப்பு பணவரவுக்கு சாதகம் இன்னைக்கு. அதே நேரத்தில் நம்ம சில எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள், கருத்துக்கள், அதனால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 23 திங்கட்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே சந்திரன் தான். அந்த சந்திரனே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சுயபலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். 3ஆம் இடமான கன்னிராசியில் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது போயிட்டுருக்கார். அப்போ கேது 3ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு மனோபலத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொண்டு பண்ணுவார். பட் இருந்தாலும் கூட சந்திரன் பலமாக இருக்கிறதுனால, உச்சமாக இருக்கிறதுனால மனதிற்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். மறுநாள் செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறவர். காலையில் 9:55க்கு 12ஆம் இடத்துல மிதுன ராசியில் உள்ள 3ஆம் பாதத்துக்கு, மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்துக்கு வந்துடுறார். செவ்வாயும் அதே வீட்டில் 12ல் தான் இருக்கார். செவ்வாய் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த திட்டங்கள் இன்னைக்கு நடைபெறும். முதலீடுகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில ஒரு ரகசிய நடவடிக்கைகள், இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும். சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது நடக்கும். அதே நேரத்தில் 12 மூலமாக 12ஆம் வீட்டில் சந்திரன் இருந்து, செவ்வாய் இருந்து, அந்த 11ஆம் இடத்துல குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஒரு சில பேருக்கு கடன் அடைக்கிறது, அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறது, இந்த விஷயங்களுக்கும் சாதகமாகுது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது நமது வெளிநாட்டு பயணம், தந்தை வர்க்கம், பூர்வீகம், இது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு சாதகமாக இருக்கு. மறுநாள் செப்டம்பர் 25 ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. சனி நட்சத்திரத்தில். சனி நமக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக இருக்கார். அப்போ நம்ம சனி ஒரு மாதிரி கடின உழைப்பை தரக்கூடிய ஒரு நாள். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில். எடுத்த காரியங்கள் சீக்கிரம் முடியலையே, லேட் ஆகுது, டிலே ஆகுதுங்கிற மாதிரி ஒரு தவிப்பு இருக்கும். அதோட போயிடும். மறுநாள் செப்டம்பர் 26 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம்.
இதில் 4ஆம் பாதம் மட்டும் நம்ம கடகராசியில் இருக்கு, 3 பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கு. மாலை 5 மணி 12 நிமிஷத்துக்கு தான் சந்திரன் இந்த 4ஆம் பாதத்துக்கு வருவார். குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால மனதிற்கு எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கிறது, எதிர்பார்த்த செய்திகள் நமக்கு கிடைக்கிறது, நண்பர்கள் வழி, மூத்த சகோதர சகோதரி வழி ஆதாயங்கள் மனதிற்கு இனியவையாக நடக்கும். செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி 8ல் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி குருவோட நட்சத்திரத்தில் இருந்து, குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், ஒரு கஷ்டம் நஷ்டம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அதிலிருந்து விடுபட்டு நம்ம ஒரு சேஃப்டி லைனுக்கு நம்மளை கொண்டு போய் டெவலப் பண்ணிவிடும். அது நல்ல நாள் தான். அதனால் குரு இப்போ சனி வந்து நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் என்பது 8ல் சனி இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். செப்டம்பர் 28 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து கன்னி ராசியில் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியனும் கன்னியில் தான் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, கிரியேட்டிவிட்டி மைண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு தகவல் தொடர்பு, நம்ம வந்து செய்யக்கூடிய ப்ராஜெக்டினால் வரக்கூடிய ஒரு ஆதாயம், இதெல்லாம் நல்லா இருக்கு. வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஆதாயங்களும் கிடைக்கும். செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்ம ராசிக்கு வர்றாரு. மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து நட்சத்திர பரிவர்த்தனை வாங்குறாங்க 2 பேரும். அதனால் இன்னைக்கு நமக்கு மனசு ஈடுபடக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஒரு கெயின் அப்படிங்கிறது இருக்கு. 2ம் 3ம் பரிவர்த்தனை அப்படின்னா, ஒரு வாக்கு ஸ்தானத்தில் சொல்கிறத நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம். அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு நல்லது பண்ணுது, அதனால் நமக்கு ஆதாயம் கிடைக்குது. அந்த அளவுக்கு வேலை செய்யும். பட் 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலகம், குழப்பம், வதந்திகள் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். செப்டம்பர் 30ஆம் தேதி அது வந்து திங்கட்கிழமை 2ஆம் வீட்டில் சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரன் வந்து நமக்கு 4ஆம் இடத்துல ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்டது, ஒரு பொருள்கள் வாங்கிறது, வீட்டுக்கு டெவலப் பண்ணுறது, இதை நிகழ்வுகளும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது. ஆன்மீக ஈடுபாடு, குலதெய்வம், பூர்வீகம் சார்ந்த நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்குங்கிறது. அதனால் சிறப்பாக இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாயாருக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கு காரணம் இருக்குது. அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இந்த நிகழ்வுகள், சொந்தக்காரங்களுடைய வரவு, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கு. இந்த 10 நாட்களில் சந்திரன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமாக வந்து சிம்ம ராசியில் 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதனால் 10ஆம் இடம் 10 ஏன் வந்து இந்த நட்சத்திரங்கள் பிரியப்படுது அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரணியிலிருந்து 10ஆவது நாள் வந்து பூரமாக வரும், பூரத்திலிருந்து 10ஆவது நாள் வந்து பூராடமாக வரும். அதனால் நம்ம ஜாதகத்தை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம பிறந்த தேதி நேரத்தை எல்லாம் கரெக்டாக கொடுத்து 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா, அது இந்த 3 கட்டங்களாக நமக்கு அணியாக வேலை செய்யும். இப்போ கடகம் நீர் ராசி அப்படின்னா 5ஆம் வீடு விருச்சிகம், 9ஆம் வீடு மீனம், அதுவும் நீர் ராசி தான். அந்த 3ம் ஒன்று போல ஒரு அணியாக செயல்படும். அதுதான் அறம்பொருள் இன்பம் வீடாக செயல்படும். ஸோ அந்த வகையில் இந்த உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடாலஜியை நீங்கள் பயன்படுத்தி நன்மை பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.